கோவம், ஈகோ இது மட்டும் தான் என் லைஃப்பில் கூட இருந்துச்சு ஜீவாவை பார்க்குற வரைக்கும். லைஃப்பில் நான் எவ்வளோ அன்லக்கின்னு ஒவ்வொரு நாளும் நான் வேலை தேடி அலையும் போது தான் தெரிஞ்சது. சாரி ஜீவா. Sorry Jiva, but we have enough prospects. Unfortunately, there's currently no vacancy available. We will notify you if there are any future recruitment opportunities. லைஃப் மேலே இருந்த ஹோப் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு போச்சு. ஜீவா, ஜீவா மாணிக்கவேல், Excuse me? இன்டர்வியூ என்னாச்சு? ரொம்ப டென்ஸ்டாக இருந்தீங்க போல. ஆல் ஓகே? உங்களுக்கு? யா, நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்த பொசிஷனுக்கு போகணும்ல, அதான். உங்க நம்பர்? இல்ல, ஃப்ரெண்ட் கம்பெனியில் ரெக்ரூட்மெண்ட் இருந்தா சொல்லலாம்ல, அதான். நோட் பண்ணிக்கங்க. 9878901340. ஓகே. ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில் எனக்கு கமிஷன் இருக்குல்ல, ஓகேயா? ஏங்க சும்மா தாங்க சொன்னேன், அதுக்கு போய் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. சரி, ஓகே, பாப்போம். பாய். பாய். ஹலோ. ஹலோ, ஜீவா? ஆமாம், சொல்லுங்கள். நான் ஜீவா பேசுகிறேன். இன்டர்வியூவில் மீட் பண்ணோமே, ஹோப் யூ ரிமெம்பர் மீ. சொல்லுங்கள். நீங்கள் ஃப்ரீயா? ஃப்ரீ தான். மீட் பண்ணலாமா?
ஒரு நாளைக்கு எவ்வளவு தம் அடிப்பீங்க? ஏங்க கீழே போட்டீங்க? இல்லைங்க, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமேனு தான். நான் சொன்னேன்னா? நெக்ஸ்ட் டைம் கீழே போட்டுறாதீங்க, சரியா? வாங்க, நடந்துக்கிட்டே பேசலாம். என்ன சடனாக கால் பண்ணி வர சொன்னீங்க? வீக்கெண்ட் ஆயிடுச்சு, வீட்டில் எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. ஐ வாஸ் ஃபீலிங் அலோன். யார்கிட்டயாச்சும் பேசணும்னு தோணுச்சு, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். தேங்க்ஸ். எதுக்கு? இல்லை, ம், என்னை பற்றி நினச்சதுக்கு, என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுக்கு. அது எதுக்குங்க இவ்வளோ சோகமா சொல்றீங்க? இந்த மெக்டொனால்ட்ஸ்க்கு வெளியில் ஒரு பொம்மை உட்காந்துருக்குல தனியா, ம், அந்த மாதிரி தாங்க நானும். எனக்குன்னு யாரும் இல்லை. சாரி. ஃப்ரெண்ட்ஸ், லவ் அப்படி யாரும் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் ஆனால் அவங்க மட்டும் லைஃப்பை கம்ப்ளீட் பண்ணிட முடியாதுல்ல. அண்ட் லவ் சின்ன வயசுலேருந்தே தனியாக இருந்துட்டதால் இந்த ஈகோ கோவம்லாம் எனக்கு நிறைய வரும். அதனால எனக்கு லவ் செட் ஆகும்னு தோணவே இல்லை. அது மேலே இருக்க நம்பிக்கையே போயிடுச்சு. ஈகோ, கோவம் ரெண்டுமே மனுஷனுக்கு வேணும், பட் இன் a குட் வே. நீங்களும் அப்படிதான்னு நான் நினைக்கிறேன். And you deserve a lot of love. ஏங்க, நீங்கள் சிங்கிள் தானே? யூஷுவல் டெம்ப்ளேட். புதுசாக ஏதாவது கொஷின் இருந்தால் கேளுங்க. ஏங்க? பின் என்னங்க, நான் கமிட்டடாக இருந்தால் உங்களுக்கு ஏங்க கால் பண்ண போகிறேன்? வேலை ஏதாச்சும் கிடைச்சதா? ட்ரை பண்ணீங்களா? இன்னைக்கு கூட ஒரு இன்டர்வியூ போனாங்க, கிடைக்கல. கிடைக்குன்ற நம்பிக்கையும் போயிடுச்சு. ஜீவா, நம்பிக்கைன்னா என்னன்னு தெரியுமா? ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும்னு முழுசா நம்பணும். யூனிவர்ஸ் will give you. லவ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? டன் கணக்கில் நம்பிக்கை இருக்கு, ஆனா அதே அளவு பயமும் இருக்கு. ஏங்க, நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு விஷயத்த முழுசாக நம்பணும் அப்படி இப்படின்னு. இப்ப என்னங்க சொல்றீங்க? ஒன்றும் இல்லைங்க. சரி, ஓகேங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய். நீங்கள் தானே பேசலாம்னு கூப்பிட்டீங்க. ஏங்க ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போங்க. என்னங்க அப்படி பாதியில விட்டுட்டு போறீங்க? Come in. Have a seat. Thank you. ஒரு கம்பெனில கூட முழுசா ஒரு வருஷம் கூட வேலை பார்க்கல. ஏன்? தெரியல. வாட்? ஒன்று அந்த கம்பெனியில் இருக்க எனக்கு பிடிக்காம போயிடும், இல்லைன்னா அந்த கம்பெனிக்கு எனக்கு பிடிக்காம போயிடும். வேலைன்றது நமக்கு ரொம்ப பிடிச்சி செய்கிறது. காசு தராங்கன்னு எல்லா வேலையும் செய்ய முடியாதுல்ல. இப்படி எல்லா இடத்துலையும் ஃப்ராங்காக பேசுறத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜீவா ஐ எம் கிவிங் யூ திஸ் ஜாப். ஏஜார் பாருங்க. தேங்க்யூ. ஹாய். ஹாய். நீங்கள் பார்த்த வேலை தானா? புரியல. இல்லை, நீங்கள் தானே ரெஃபர் பண்ணீங்க. தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே, ரெஃபர் பண்ணேன், அவ்வளோதான். சரி, தேங்க்ஸ்.
இன்னைக்கு தான் ஆஃபீஸில் லாஸ்ட் டே. ஹெச்ஆரை பார்க்கணும். கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. பார்ப்போம். பாய். இந்த காலை பிடிக்கிறதே, இந்த சாலை தூரம் செல்கிறதே. இந்த காலை பிடிக்கிறதே, இந்த சாலை தூரம் செல்கிறதே. இவள் இவள் யாரோ, மனம் கேட்குது ஏனோ. இவள் இவள் யாரோ, தினம் தேடுது ஏனோ. காதலா காதலா, முதல் பார்வையில் காதலா. ஊடலா ஊடலா, நம் மனதினுள் ஊடலா. காதலா காதலா, முதல் பார்வையில் காதலா. ஊடலா ஊடலா, நம் மனதினுள் ஊடலா. ஜீவா கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. எவ்வளோ கால் பண்ணியும் ரீச் பண்ண முடியல. எனக்கு என்னமோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்பதான் ஒரு நாள் அவன் மீட் பண்ணணுன்னு எனக்கு கால் பண்ணான். சின்ன வயசுலயே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை பற்றி யோசிக்கவே இல்லை. அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்ததுக்கப்புறமா அவரும் என்னை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாச்சி தான் என்னை வளர்த்தாங்க. இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அப்பல இருந்து எனக்கு நான் மட்டும்தான். கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன சடனா? சடனா இல்லை, உன் கூட பேச ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ உனக்கு நீ மட்டும்தான் சொன்னல. இல்லை, நானும் உன் கூட இருக்கேன்னு சொல்லணும்னு தோணுச்சு. மறுபடியும் கேட்குறேன், கல்யாணம் பண்ணிக்கலாமா? என் பிழையெல்லாம் சரியாகிறது இவளாலே. என் வலியெல்லாம் மறைகிறது இவளாலே. அடியிரவும் பகலும்